வெளியே போய் மனம் கசந்து அழுறாருங்க. என்ன பண்றாருங்க? மனம் கசந்து அழுறாருங்க. நான் ஆண்டவர் மேல பிரியம் வச்சேன். ஆண்டவர் என்னை தண்ணியில முழுங்கும் பொழுது கூட கரம் பிடித்து என்னை தூக்குனாரு, பாதுகாத்தாரு, என்னை ரட்சித்தாரு. ஆனா அவரை நான் விட்டு என்ன பண்ணுங்க, விலகி போயிட்டேனே. அவரை நான் மறுதளிச்சிட்டேனே. அவர் நன்மை தானே செஞ்சாரு, எனக்கு என்னை கைவிடலையே, என் கூடவே இருந்தாரு, என்னை பாதுகாத்தாரு, என்னை நேசித்தாரு. ஆனா நான் கை விட்டுட்டேன், வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவரை காட்டி கொடுத்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பாவங்களை நம்ம உணரணும். பேதுரு அந்த இடத்துல உணர்றாரு. பேதுரு அந்த இடத்துல உணர்றாரு, மனம் கசந்து அழுறாரு. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவரை விட்டு நான் விலகி போயிட்டேன், ஆண்டவரை விட்டு நான் விலகிட்டேனே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கணும், நம்ம கூட அநேக நேரத்துல கர்த்தரை விட்டு விலகிடுவோம், போயிடுறோம், மறந்துடுறோம், செபிக்கிறது இல்ல, ஆண்டவரை கைவிட்டுறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடுறது இல்ல. அப்படிப்பட்ட பேதுரு மனம் கசந்து அழும் பொழுது கூட, ஆண்டவர் விட்டு விலகி போன பிறகு கூட, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாலும் கூட பாருங்க, பேதுரு மறுதலித்தோம், இயேசு அவரை அன்போடு பார்த்தார். தேவன் உன்னை தள்ள அவர் விரும்புகிற தேவனே அல்ல. பேதுரு அன்பா பார்த்தாருங்க. எப்படி பார்த்தாருங்க? அன்பா பார்த்தாருங்க. இன்னைக்கும் நம்மள ஆண்டவருக்கு விரோதமா நம்ம செஞ்சாலும் ஆண்டவர் நம்மள அன்பா பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் அன்பா பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்படி தேவனை விட்டு விலகி போன ஒரு மனுஷனை யோவான் 21 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் மீண்டும் பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறாருங்க. யோவான் 21:15-17 வாசிப்போம். 21 அதிகாரம் வாசிப்போம். 15 அந்த நாட்களுக்கு பின்பு இல்லைங்க, யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. யோவான் பேஜ் நம்பர் 160 21:15 வாசிங்க. 160 பேஜ் நம்பர், நியூ டெஸ்ட்மென்ட், 15 வாசிங்க. 21 மேலே இருக்கு, பேப்பர் திருப்புங்க, மேல இருக்கு பாருங்க. 15 அங்கேதான், மேல வாங்க, அங்க பாருங்க. 15 படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணி பாருங்க, விட மாட்டேன் நான், தேடி நிதானம் கூட படிக்கணும். என்னது படிக்கணும்? இது இங்கத்துக்கு மாத்திரம் இல்ல, இந்த வீடியோல ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில அப்படி நடந்தா கூட தேடி கரெக்டா வாசிக்கணும், இல்லையா? இதுதான் மெய்ப்பெண், நல்ல வழியில. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீ அறிந்திரீர் என்றார். என் ஆட்டுக்குட்டிகளை பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு விலகி போயிட்டாப்ல. இயேசு கைவிடாம பாதுகாத்தார் பேதுரை. தண்ணில முழுங்கும் பொழுதும், ஆபத்துல முழுங்கும் பொழுதும், புயல்ல முழுங்கும் பொழுதும் இயேசு காப்பாற்றினார், ரட்சித்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டாருங்க? ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாப்ல. ஆனா மன கஷ்டம் அழுறாருங்க. அதே பேதுருவை ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. உன்னை நான் கைவிடுவேனா? உன்னை நான் மறப்பேனா? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொல்லி பேதுருவை நோக்கி கூப்பிட்டு சொல்றாருங்க. போஜனம் பண்ணின பிறகு, நீ என் மேல அன்பா இருக்கிற எனக்கு நல்லா தெரியும், என்னை மறுதலிச்சிட்ட, என்னை மறந்துட்ட, ஆனாலும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நேசிக்கிறேன், என் ஆடுகளை உன்கிட்ட கொடுக்கிறேன். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? என் ஜனத்தை நீ பாதுகாப்பாயா? என் சத்துக்களை நடத்துவியா? கர்த்தர் பேதுருக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்தார்,
மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வாசிங்க 16ஆம் வசனம். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ அன்பாயிருக்கிறாயா என்று. ஆம் ஆண்டவரே, ஆமென், நான் உம்மை நேசிக்கிறது நீர் அறிவே என்றார். மறுபடியும் சொல்றாரு, நீ என்ன மறுதலிச்சது போல, என்னை விட்டு போனது போல, நீ என்னை விட்டால நான் உன்னை விட மாட்டேன், மீண்டும் உன்னை நான் நம்புறேன். நீ ஆடுகளை மேய்ப்பாயா, என் பிள்ளைகளை வழி நடத்துவாயா, அந்த பரலோகத்திற்கு கொண்டு வருவாயா. உன்னை நான் மேய்த்தனே, உன்னை பாதுகாத்தனே, உன்னை நான் நேசிக்கிறேனே. அதே போல ஏன் பேதுரு கிட்ட ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாருன்னா, நீ என்னை மறுதலிச்ச, என்னை விட்டு விலகி போன, என்னை விட்டு தூரமா போன, ஆனால் உன்னை நான் மன்னிச்சேன், மறந்தேன், உன்னுடைய பாவத்தை மன்னிச்சேன், உன் பாவங்களை மறந்தேன், ஆனா உன்னை நான் விட்டவே விடல, உன்னை நான் இழுத்து பிடிச்சிருக்கிறேன், உன்னை நம்புறேன், உன்னை நம்பி அநேக சொத்துக்களை கொடுக்கிறேன். அதே போல என் பிள்ளைங்க உன்னிடத்துல நடக்கும் போது நீ மன்னிக்கணும், மறக்கணும், பிடிக்கணும் என்று மீனை பிடித்தது போல நீ ஆத்து மக்களை பிடிக்கணும் என்று சொல்லி இயேசு நம்பினார். தேவ பிள்ளைகளே, அவர் ஒருபோதும் கைவிடல, மன்னித்தார், மறந்தார். அவர்கள் மறந்தாலும், ஸ்திரீயானவர்கள் மறந்தாலும் தன் பிள்ளையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த இயேசு மறக்காமலே இருந்தார், மறக்காமே வாழ்ந்தார். மறக்காமலே என் ஆடுகளை மேய்ப்பாக என்று சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். தோல்வி முடிவு அல்ல தேவ பிள்ளைகளே, தோல்வி முடிவு அல்ல. நீ ஆண்டவர் விட்டு போயிட்ட, ஐயோ நான் விட்டு போயிட்டேன், அது முடிவு அல்ல. மீண்டும் நீ எழுந்து நிக்கிறப்ப, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் உன் பிள்ளையா வாழ்றேன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அப்ப கொடுக்கிறார் இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர். ஆண்டவர் மன்னித்து வாழ்ந்தார். மனம் திரும்புகிறதே தேவன் மீட்பு உயர்த்த தருகிறதா இருக்கிறது. நீ மனம் திரும்பொழுது உன் வாழ்க்கை உயரும். பேதுருவை நம்பினார். 17 வாசிங்க. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரன், அதே வார்த்தை சொல்றாரு, நீ ஆடுகளை மேய்ப்பாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாரா? ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறாரு, நீ நேசிக்கிறாரா என்றார். நின்றார். அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, பாருங்க, பேதருக்கே துக்கம் ஆயிடுச்சு. 3 தடவை ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிறாரு, என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, என்னை நம்புறாரு, எப்ராமே உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று என்னை மறக்காம என்னை பாதுகாத்தாரு. அவரை நான் மறுதலிச்சு துரோகம் பண்ணிட்டேன், ஆனாலும் துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் இப்போ உன்னை நேசிக்கிற உண்மையா இருக்கிறத கூட நீங்க இப்ப அறிறீங்கப்பா என்று சொல்லி இயேசு சொல்றாரு. மறுபடியும் நாடுகளை நம்புறேன், யாடுகளை நம்பி கொடுக்கிறேன், பாருங்க நான் மன்னிச்சு மறந்தேன். கூட இருக்கிறவங்களை நீ மன்னிக்கணும், மறக்கணும், விட்டுடக்கூடாது. அதுக்கு தாங்க ஆண்டவர் சொன்னது போலதான், இன்னைக்கு சபைக்கு வரலன்னா கூட சரி, 10 தடவை வரலன்னா கூட சரி, ஓடி போய் அவங்களுக்காக செபிக்கிறோம், கேட்கிறோம், கூப்பிடுறோம்னா ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார் ஊழியத்தை. நம்ம மன்னிக்கணும். இயேசு மன்னித்தது போல நம்ம மன்னித்து பரலோக ராஜ்யத்துல கொண்டு போவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். எப்ராமே உன்னை எப்படி மறப்பேன்? ஸ்ரீயானவர் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பேதுரு ஆண்டவர் மறக்கல, மீண்டும் பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆத்மா பொறுப்பு, சபையின் பொறுப்பு, சபையை உற்சாகப்படுத்துகிற பொறுப்பு, ஜெபிக்கிற பொறுப்பு, வேத வாசிக்கிற பொறுப்பு, ஊழியரை நேசிக்கிற, குடும்பத்தை நேசிக்கிற, சபையில இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உடைந்த மனதை தேவன் தூக்கி நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். பேதுரு உடைந்து போனாருங்க. எப்படி போனாருங்க? பேதுரு உடைந்து போனார். அதுதான் சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. பேதுரு உடைந்து போனாரு, நொறுங்கி போயிருந்தாரு. அவருடைய இதயம் நொறுங்கி போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவு நன்மை செய்த தேவனை மறுதலிச்சாரா இல்லையா? என்ன மறுதலிச்சாரு?
அவர் யாருன்னே தெரியாது சொல்லி மறுதலிச்சாரு. மறுதலிக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு ஒப்பு கொடுத்தாரு. நீ இப்படி பேசுவ, அதுதாங்க சொல்றாரு, நீர் என்ன என்று இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனே, இந்த நேரத்துல என் இதயத்துல என்ன நீங்க தெரியும். பேதுரு உணர்ந்துட்டாருங்க. அதுதான் பாருங்க, வாசிங்க சங்கீதம் 34:18 பேஜ் திருப்புங்க. 18 அங்க இருக்கு பாருங்க, வாசிங்க. நொறுங்குண்ட இதயத்தை சமீபமாயிருந்து ஆண்டவரே நொறுங்கு போயிருக்கிற அந்த பேதுனுடைய இதயத்தை ஆண்டவர் ரட்சித்தார். இன்னைக்கு உங்களுடைய இதயத்துல இருக்கிற நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். இயேசு ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எதனா செஞ்சிருங்க, ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறாருங்க. பேதுரு மன்னிச்சார், அந்த நொறுங்குண்ட இதயத்தை தேற்றினாருங்க, ரட்சித்தாரு. மனம் உடைந்தவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து ஆண்டவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே, நீ உடைந்து போயிருக்கிறியா? கர்த்தர் உன்னை விடுதலை கொடுத்து அவர் வீட்டுக்குள்ள உன்னை அழைத்து உனக்கு பொறுப்பை கொடுக்கிறார். எப்ராயமே, மகனே மகளே, உன்னை நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி கைவிடுவேன், ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பேதுரு மறந்து ஏமாற்று போனாப்ல, பேதுரு மறந்து ஏமாற்று போனாப்ல, பேதுரு ஆண்டவரை விட்டு விலகி போனாப்ல, பேதுரு கர்த்தரை விட்டு விலகி போனாருங்க. கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாரு, ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு. இன்னைக்கு நீயும் நானும் கர்த்தரை விட்டு விலகி மறந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயா, உன்னை நம்புறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் உறுதியாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா இருந்துச்சு, பிரோஜனமா இருந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. மனிதர் கைவிடலாம், உறவுகள் விலகலாம், உலகம் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் ஒருபோது கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். உலகம் மறக்கட்டும், உறவு மறக்கட்டும், சொந்த பந்தம் எல்லாம் மறந்து போகட்டும், ஆண்டவராக இரட்சகர் இயேசு இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், என்னுடைய உள்ளங்கையில உன்னை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றென்றும் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே